ஹாய் லத்திகா, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு அமானுஷ விஷயத்தை தான் பார்க்க போறோம். சிட்டிசன் படத்துல, அதாவது அத்திப்பட்டின்ற ஒரு ஊரு மேப்லேருந்து காணா போனதாகவும், அந்த கிராமத்துல இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சுன்னோ, அங்க இருக்கிறவங்க எப்படி காணா போனாங்கன்னோ அப்படின்ற எடுக்கப்பட்ட படம் தான் சிட்டிசன். இந்த படத்துல எடுக்கப்பட்ட மாதிரியே ஜப்பான்ல உண்மையிலேயே ஒரு கிராமம் காணா போயிருக்கு. அந்த கிராமம் எப்படி காணா போச்சு, அங்க இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா விரிவா நம்ம பார்க்கலாம். உலக மேப்லே காணா போன ஒரு கிராமம் தான் இந்த சுகிஸ்வா கிராமம். அதாவது 19ஆம் நூற்றாண்டுல இறுதி காலகட்டத்துல இந்த கிராமம் இருந்ததாவோ, 20ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் பண்றப்ப இந்த கிராமம் அங்க இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் அங்க இருக்கிற பல மக்களுக்கு தெரிய வருது. அப்போ அந்த கிராமத்தை தேடி பல மக்கள் அங்க பயணம் செய்யறாங்க. அப்படி பயணம் பண்ணி போன மக்களுக்கு அங்க போய் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இன்னும் பரவலா ஜப்பான்ல பேசப்பட்டு வருது. அந்த டைம்ல தான் ரீகோ, ஈஜி, கிட்டோ, சாகி இவங்க 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராமத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதனால இந்த 4 பேரும் அந்த கிராமத்தை தேடி அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க போகும்போது பழைய மேப்பை எடுத்துக்கிட்டு எப்படி இந்த சுகிஷ்வா கிராமத்துக்கு போகணும்னு அந்த மேப்பையும் கையோடு எடுத்துட்டு போறாங்க. அப்போ இந்த கிராமம் அமோரி என்ற ஒரு செக்ஷன் பக்கத்துல தான், அந்த மலை பக்கத்துல இந்த கிராமம் இருந்திருக்கு. இவங்க அந்த மலை பக்கத்தை நோக்கி டிராவல் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அங்க அந்த சாலை 2 பக்கமா பிரியுது. அங்க ஒரு சைடு சாலையில ஒரு சைன் போட்டு வச்சிருக்காங்க, இது மிக ஆபத்தான ஏரியா, இதுக்குள்ள யாரும் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க. இவங்க அந்த சுகிஸ்வா கிராமத்துக்கு போறதுக்கு இந்த சாலையை தான் அவங்க பயன்படுத்தி ஆகணும். ஸோ அதனால அவங்க அந்த போட்டை பெருசா எடுத்துக்காம கண்டினியூ பண்ணி டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் இருட்ட ஆரம்பிக்குது. அவங்க போற அந்த ரோட் எப்படி இருக்குன்னா, ஒரு சைட்டுல பள்ளத்தாக்காவும் ஒரு பகுதி பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியும் இருக்கு. அவங்க கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா எப்படி தெரியுதுன்னா, ஒரு எலும்பு கூடு மண்டையோட எட்டி பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்ததை இவங்க பயந்து அங்கேயே காரை நிப்பாட்டிடுறாங்க. அது என்னன்னு பார்த்து ஆகணும் அப்படின்ட்டுன்னு இச்சியோ சாகியோ காரை விட்டு இறங்கி அது என்னன்னு பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட போக போக ஒரு மண்டவோடு பளபளன்னு தெரியுது. அது என்னன்னு பார்க்கணும் கிட்ட போயின்னு இவங்க கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது. அதை கிட்ட பார்த்தாதான் தெரியுது அது ரியல் மண்டை ஓட்டு இல்லை. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பாறையை எடுத்து அந்த பாறையை மண்டை ஓடு மாதிரி செதுக்கி சுகிஷ்வா 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. டேய், நம்ம போக போற ஊருக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்ட்டுன்னு அந்த ஊர் மக்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள நல்லா இருட்டிடுது. ஸோ அதனால இவங்க அந்த 2 கிலோமீட்டரை தவிர்த்து 4 கிலோமீட்டர் அளவுக்கு இவங்க போயிடுறாங்க. ஸோ 4 கிலோமீட்டர் அளவுக்கு போனதுக்கு பிறகு அங்க பார்த்தா அங்க எந்த ஒரு கிராமமும் தெரியல. இச்சி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆல்ரெடி தாண்டி வந்துட்டோம் போல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த மைல்ஸ்டோன் இருக்குல்ல அங்க வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அங்க இருந்து நம்ம பார்ப்போம் ஏதாவது கிராமம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதே மாதிரி அவங்களும் அங்க போயிட்டு அந்த கல்லை தாண்டி 2 கிலோமீட்டர்ல நின்று பார்க்குறாங்க ஏதாவது கிராமம் இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல ஒரு கிராமம் இருக்கிற மாதிரி. சாகி உடனே சொல்றாரு, இந்த கிராமம் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம கண்ணுக்கு ஏதாவது தெரியும், நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாகி சொல்றாரு. ரிகோ சொல்றாரு, டேய் ஆல்ரெடி இருட்டி போச்சு, இனிமேல் நம்ம போய் எங்க தேடினாலும் எந்த கிராமமும் நமக்கு தெரியாது, நம்ம இந்த இருட்டுல எந்த ஒரு கிராமத்தையும் தேடி போக வேணாம், நம்ம டிராவல் பண்ணி வந்ததே ரொம்ப டயர்டா இருக்குது,
நம்ம இங்க கேம்ப் போட்டுட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கிளம்பி போகலாம் அந்த கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி ரிகோ சொல்றாரு. அப்புறம் ரிகோ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற 4 பேருமே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த கேம்புக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கேம்ப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல அந்த கேம்புக்கு பின்னாடி யாரோ ஓடி வர்ற மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேக்குது. சாங்கி உடனே சொல்றாரு, டேய் நம்ம கேம்ப் பின்னாடி யாரோ ஓடி வந்துட்டு இருக்காங்க போல, வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துட்டு 4 பேருமே வெளியில சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஓடி வர்ற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது. ஏஜி டார்ச் லைட்டை எடுத்து அங்கேயும் இங்கேயும் அடிச்சு அடிச்சு பாக்குறாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு அமானுஷம் ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்துட்டு அவரு கத்தி அலறிக்கிட்டு வராரு. உடனே மத்த 3 பேரு எஜி கிட்ட ஓடி எஜி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்றாரு, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அந்த டைம்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்த டார்ச் லைட்டு அப்படியே அவங்க பக்கம் திரும்புது. அதை பார்த்ததும் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த டார்ச் அவங்கள பார்த்து அப்படியே அமைஞ்சு அமைஞ்சு எரியுது. ஸோ இதை பார்த்து அவங்க 4 பேர்த்துக்குமே ரொம்ப பயம் வந்துடுது. உடனே சாகி என்ன பண்றாருன்னா அந்த டார்ச்சை எடுத்து சீக்கிரமா ஆஃப் பண்ணிடுறாரு. சரி, இனிமேல் நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, இங்க நிறைய அமானுஷம் நடக்கிற மாதிரி இருக்கு, வாங்க நம்ம கேம்புக்குள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேம்புக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அவங்க நடந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க தூரத்துலேருந்து நாய்கள் நிறைய ஊழ விட்டுட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆந்தைகள் எல்லாம் அப்படியே அலம்போதுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா இந்த 4 பேத்துக்கு பயம் இன்னும் அதிகரிக்குது. நம்ம இங்க வந்தது ரொம்ப தப்பு, இங்க நம்ம கிராமத்தை பார்க்கலான்னு பார்த்தா இங்க ஒரு கிராமமும் இல்லை, நம்ம ரொம்ப தப்பு இப்படி சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சொல்றாங்க, நம்ம பேசாம கேம்ப்க்கு வெளியில போயிட்டு ஃபயரை போட்டு அங்க உக்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த 4 பேரும் கேம்ப் ஃபயர் போட்டு பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல அப்போ அவங்கள அறியாமலே அந்த 4 பேரும் தூங்கிடுறாங்க. எல்லாரும் தூங்குறதுக்கு பிறகு அந்த எஜியோட காது கிட்ட ஒரு சத்தம் கேக்குது, ஆண் பேசுற மாதிரி. அப்ப உடனே எஜி தூக்கத்துல இருக்கிறதால, டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி எஜி சொல்றாரு. அந்த சத்தம் இன்னும் காது கிட்ட அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. அப்போதான் எஜி சீக்கிரமா ஏனிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற 3 பேரையும் எழுப்புறான். ஆனா அந்த 3 பேரும் எந்திரிக்கவே இல்லை. அந்த சத்தம் எஜி காதுக்கு ரொம்ப பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. ஸோ உடனே எஜி என்ன பண்றாரு, அவரோட காதை மூடி பயங்கரமா கத்துறான். அவன் கத்துற சத்தத்தை கேட்டு அந்த 3 பேரும் எந்திரிக்கிறாங்க. ஏனிச்சு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏஜி உடனே எல்லாரும் காதை மூடிக்குங்கடா, அந்த சத்தம் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது, காதை மூடிக்குங்கடா அப்படின்னு சொல்லி எஜி சொல்றான். அப்போதான் கிட்டு கேக்குறா, எங்கடா சத்தம் கேக்குது அப்படின்னு. அப்போதான் எஜிக்கு கேட்ட சத்தம் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. அப்போ எஜி அவனோட கைய காதுலேருந்து எடுத்து, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையா? எனக்கு ரொம்ப நேரமா இந்த இடத்த சுத்தி நிறைய பேரு நம்ம சுத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அந்த சத்தம் அங்க இருந்த 4 பேருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேசுற அந்த சத்தத்துல ரீகோக்கு கேக்குது, என்னன்னா நீங்க தேடி வந்த கிராமம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தான் இருக்கு, எங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் ரீகோக்கு கேக்குது. உடனே ரீகோ சொல்றாரு, டே நம்ம தேடி வந்த கிராமம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தான் இருக்கா, இவங்களை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த டைம்ல சாகிக்கு ரீகோக்கு பின்னாடி நிறைய பேர் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவர் ஓடி போயிட்டு டார்ச்சை எடுத்து அடிச்சு பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. ஆனா இவங்க டார்ச்சை அமைச்சு பாக்குறதப்ப இவங்களை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கிட்ட அவங்க சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க. ரிக்கோ என்ன சொல்றாருன்னா, நம்ம இவங்க கூட பின்தொடர்ந்து போலாம், நம்ம இந்த கிராமத்தை பார்க்க தான் வந்தோம், போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு கிட்டோ சொல்றாரு, வேணாம் நம்ம பேசாம வீட்டுக்கே போயிடலாம்
அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே ரிக்கோ வந்து அவங்கள நோக்கி நடந்து போறாரு. அவர் போறத பார்த்துட்டு பின்னாடி இந்த 3 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க 4 பேரும் கொஞ்ச தூரம் முன்னுக்கு நடந்து போனதுக்கு அப்புறமா அந்த உருவங்கள் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிருது. அவங்க நிக்கிற கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தாக்கா அங்க ஒரு கிராமம் இருக்கு. அங்க கொஞ்சம் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஈச்சி சொல்றாரு, டேய் நம்ம தேடி வந்த கிராமம் இங்க தான்டா இருக்கு, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அதை நோக்கி போறாங்க. அங்க எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை. சரி வாங்க அங்க போய் கதவை தட்டுவோன்னு சொல்லி அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. அந்த கதவை தட்டுனா யாருமே திறக்கவும் இல்லை. அப்போ சாகி அங்க இருக்கிற இன்னொரு வீட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க 3 பேரு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுது. இங்க என்ன நடக்குது? அவங்க அந்த பயத்திலே இருக்கும்போது அந்த தெருவுல வந்து சில சத்தங்கள் வந்து கேக்குது. அது என்னன்னா அங்க வெளியில யாரோ சந்தோஷமா சிரிச்சு விளையாடுற சத்தம் கேக்குது. உடனே ரிகு அந்த வீட்டு கதவை சாத்த போகும்போது அந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற 3 நபரும் எந்திரிச்சு உக்காடுறாங்க. அந்த 3 பேத்துல ஒருத்தர் ஒரு ஆண் என்ன கேக்குறாருன்னா, தம்பி உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த சத்தத்தை கேட்டு இந்த 4 பேருமே திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்திட்டு இருந்துச்சு. அந்த 3 பேர் எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தருக்கு தலை இல்லை. இன்னொருத்துக்கு அவங்க மூஞ்சி நல்லா சதஞ்சு போய் இருக்கு. இன்னொருத்துக்கு அவங்களோட கண்ணு வெளியில வந்து கழுத்து அறுக்கப்பட்டு இருக்கு. இத பார்த்ததும் அந்த 4 பேரும் பயந்து நிற்கும் போது திடீர்னு வெளியில கேட்டுக்கிட்டு இருந்த சத்தம் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருது. இந்த 4 பேரு திடீர்னு ஒரு இடத்துல போய் மறைஞ்சி உக்காந்து இருக்கும் போது திடீர்னு அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாமே கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு சத்தம் வந்து கேக்குது. உடனே அந்த 4 பேரும் இங்க என்ன நடக்குது, நம்ம வந்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த மக்கள் கூட்டத்தின் நடுவுல ஒருத்தர் நடந்து வராரு. அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப யங்கா இருக்காரு. அவரோட ஒரு கையில மிகப்பெரிய கோடாலியும் அவரோட இடுப்புல மிகப்பெரிய ஒரு கத்தியும் இன்னொரு கையில துப்பாக்கியும் அவர் வச்சிருக்காரு. அந்த நபரை பார்த்து அவங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த நபர் அவங்க ஒருத்தரோட தலைய வெட்டி வீசிடுறாரு. அதை பார்த்து பயந்து போய் இந்த 4 பேருமே ரொம்ப மிரண்டு போய் உக்காந்துருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த மக்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த கொலையாளியும் மறைஞ்சு போயிடுறாரு. அந்த 4 பேருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க பின்னாடி யாரோ ஒரு உருவம் நிக்குது. அப்போ இஜி திரும்பி பார்த்து கத்திக்கிட்டே பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த 3 பேரு எதுக்காக இஜி இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த மக்களை கொன்னவன் இவங்க பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த 3 பேருமே இஜிக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேரு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் அந்த கொலைக்காரனோட உருவம் அப்படியே மறைஞ்சு போயிருது. உடனே இந்த 4 பேரு எப்படியோ அவங்களோட காருக்கு வந்துட்டு இதன் மேல நம்ம இங்க இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே காரை ஏறி கிளம்ப புறப்படுறாங்க. இவங்களும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிருந்தோன்னு கார்ல பயங்கர ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்கிற கொஞ்ச தூரத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க போய்கிட்டு இருந்த பாதை அப்படி மறைஞ்சு காணா போகுது. அந்த 4 பேருமே டேய் நேத்து நம்ம இந்த பாதையில தானே வந்தோம், எப்படி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பின்னாடி ஏதோ ஒரு பெரிய லாரி வர்ற மாதிரி சத்தம் கேக்குது.
இந்த இடத்துல எப்படிடா வண்டி அப்படின்னு இவங்க திருப்பி பார்க்குற நேரத்துல இவங்களோட காரை ஏதோ வந்து இடிச்ச மாதிரி இவங்களோட கார் வந்து அந்த பள்ளத்தாக்குல போய் விழுந்துடுது. இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வர்ற பல நபர்களுக்கு இப்படித்தான் ஆகுது. சரி, இந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இங்க வர்றவங்க ஏன் இப்படி இறந்து போறாங்க? இங்க அமானுஷம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல 19ஆம் நூற்றாண்டுல முக்ஷிமுக் போய் அப்படின்னு ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு வயசு 29. இந்த டோய் அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்து மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பான். இதனால இந்த டோயை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளு வரைக்கும் இந்த டோயை பிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த டோயோட பாட்டிக்கும் இவனை ரொம்பவும் பிடிக்கும். அப்போதான் அந்த காலகட்டத்துல வந்து சாஸ் நோயின்னு, அதாவது டிபி நோய் வந்து பரவிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த காலகட்டத்துல இந்த டிபி நோயை பற்றி அவேர்னஸ் தான் ரொம்ப கம்மியாக தான் காணப்பட்டிருந்துச்சு. உடனே அந்த டைம்ல தான் இந்த டோய் வந்து டிபியால பாதிக்கப்பட்டதான். அந்த டைம்ல இந்த டோய்க்கு வந்து உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் மூஞ்செல்லாம் ரொம்ப சீக்கோலி மாதிரி ஆயிட்டான். அப்போ இந்த ஊர் மக்கள் அவனை பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ மிகப்பெரிய நோய் வந்துடுச்சு, இவன் கூட பேசினா நமக்கும் அந்த நோய் வந்துடும், இனிமேல் இவன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு எல்லாமே விலக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே டோயை பார்த்த உடனே அவன் மேல வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ஊர் மக்கள் டோய் மேல ரொம்ப கடுமையா நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் டோயோட பாட்டி கூட அவனை ரொம்பவும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. டோய்க்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வேலைக்கு போகணும் அப்படின்னு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல எல்லாத்துட்டையும் போய் வேலை கேட்குறான். ஆனா டோய்க்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு யாருமே அவனுக்கு வேலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் டோய் பசிக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற வீடுங்கள்ல போய் கேட்குறான். அப்ப எல்லாமே டோயை அடிச்சு விரட்டியிருக்காங்க. அதனால டோய் ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்துக்கிட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட சொல்லியிருக்கா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு டோய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ பேசாம செத்து போயிரு, உனக்கு வந்து ஏதோ ஒரு வரக்கூடாத நோய் வந்துருச்சு, அது நீ செத்து போயிட்டன்னா அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்றாங்க. ஏக்கமிலே மனசு உடஞ்சி போயிருக்கிற இந்த டோய் அந்த பாட்டி பேசுறதை கேட்ட உடனே ரொம்பவும் நொந்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க டோய் கிட்ட நடந்துக்கிறதுனால டோய் வந்து மனதளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கா. அப்போ டோய்க்கு வந்து ஒரு யோசனை வருது, நம்ம நல்லா இருக்கிற டைம்ல இந்த மக்கள் எல்லாமே நம்ம கிட்ட நல்லா பழகுனாங்க, நமக்கு ஒரு நோய் வரும்போது இந்த மக்கள் எல்லாமே நம்மளை புறக்கணிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எண்ணம் உள்ள மக்களே வாழும்போது நான் ஏன் சாகணும், சாக வேண்டியது நான் இல்லை இந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவன் திட்டம் போடுறான். அப்படிதான் ஒரு நாள்ல டோய் வந்து 12 மணிக்கு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போறான். போகும்போது கையில மிகப்பெரிய கோடாலியும் இன்னொரு கையில துப்பாக்கியும் இடுப்புல பெரிய கத்தியும் எடுத்துக்கிட்டு போறான். போயிட்டு அவங்க பாட்டிய கழுத்தை வெட்டி கொலை செஞ்சிடறான். இதே மாதிரி அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களையுமே கொலை செஞ்சிடறான். அவன் கொலை பண்ணும் போது 28 நபர்கள் அப்பவே இறந்து போயிடுறாங்க. 2 பேரு உயிருக்கு போராடி மறுநாள் காலையில இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டோய் பயங்கரமா ஃபீல் பண்றான். இந்த மக்கள் நம்ம மேல ஃபர்ஸ்ட் அன்பை காட்டிட்டு அதுக்கப்புறம் வெறுப்பு காட்டுனதுனால தான் அவங்க எல்லாத்தையுமே நான் கொன்னேன். நம்ம செஞ்சது மட்டும் எப்படி நியாயமா இருக்கும், நம்ம செஞ்சதும் தப்புதான் அப்படின்ட்டுன்னு அவன் கையில இருந்த துப்பாக்கி எடுத்து அவன் தலையில சுட்டு அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அங்க ஏற்பட்ட பழைய இயற்கை சீற்றங்கள்னால அங்க இருக்கிற உடல்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணா அப்படியே மக்கி போயிருது. அந்த கிராமத்துல இருக்கிற வீடுகள் எல்லாமே பயங்கரமா சேதம் அடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா தான் இங்க ஒரு கிராமம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் இங்க தேடி வராங்க. அப்போ அந்த கிராமத்துல யாருமே இல்லாதவங்க பாக்குறதுனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இங்க நடந்த பயங்கர இந்த
இயற்கை சீற்றுனால எல்லா மக்களும் வேற ஊருக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனால இந்த கிராமம் மேப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னமும் அந்த இடத்துல பல அமானுஷம் நடக்கிறதாகவும், அந்த இடத்துக்கு யாராவது போனாக்கா அங்க இருக்கிற ஆவிகள் அவங்கள கொலை செய்யறதாகவும் அங்க இருக்கிற மக்களால் நம்பப்படுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த டோய் செஞ்சது சரியா தப்பா, உங்க மைண்டுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயத்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ரியல் கோஸ்ட் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.